ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த பதிவு நிச்சயமாக உன் கண்களில் படும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பதிவை நீ பார்க்கணும், மனசளவில் சந்தோஷப்படணும், அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு தான் இந்த வராகி அம்மா உன் தலைவிதியை எழுதி வச்சிருக்கேன். இப்போது கூட நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்கேன். எங்கே இருந்தாலும் எப்போதும் பொறுமையாக கவனமாக நிதானமாக நீ யோசித்து பேசும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த விஷயமும் கிடைக்காது நடக்காதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்கவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். மனிதர்களிடம் போய் நீ எதையாவது எதிர்பார்த்தினா கண்டிப்பாக உனக்கு ஏமாற்றமும் அவமானமும் தான் மிஞ்சும். ஆனால் இந்த வராகி அம்மாவை நம்பி நீ என்கிட்ட எதை கேட்டாலும் அதை நான் கண்டிப்பாக உனக்கு நல்லபடியாக உன் கைகளையே கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன்னுடைய நல்ல மனசை கூடிய சீக்கிரம் இந்த உலகம் புரிந்து கொள்ளும் காலம் வரும். பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை உன்னை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் நான் புரிய வைக்கிறேன். நீ தேவையில்லாமல் எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை அழகாக்கவும் உன்னை நல்லபடியாக உயர்த்தவும் ஜெயிக்க வைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது உனக்கு கவலை வேண்டாமே செல்லமே. உன் தலைவிதி இப்படி தான், அதனால தான் நீ கஷ்டப்படுற. நீ கடைசி வரைக்கும் எதுவும் மாறாது, இப்படியே தான் இருப்பேன்னு யாராவது உன்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீ என்ன சொல்லணும் தெரியுமா? என் கூட இருப்பது கலியுக கடவுளாகிய வரம் தரும் வராகி. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என் வராகி அம்மா ஏதாவது ஒரு வகையில் எனக்கு கை கொடுத்து காப்பாற்றி என் வாழ்க்கையில் நல்லதை செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லு. உன் விதியை நல்ல விதமாக மாற்றி பேரும் புகழும் பெருமையும் உனக்கு கிடைச்சி நீ வெற்றியின் உச்சத்தை தொடும்படிதான் இந்த வராகி அம்மா செய்ய வந்திருக்கேன். இப்போது கூட நீ சந்தோஷப்படும்படியா ஒரு நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பிக்கவே போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு கெட்டது நடக்க அனுமதிப்பேனா? யாராவது உனக்கு கெட்டதை செஞ்சிடணும்னு நினச்சிட்டு வந்து நின்னாலும் அதே உனக்கு நல்லதா, உனக்கு சந்தோஷமானதா, உனக்கு சாதகமாக இந்த வராகி அம்மா மாற்றி கொடுத்துருவேன். கெட்டது செய்ய நினச்சவங்க எப்படி உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குதுன்னு பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு தருவேன். நான் உன் கூட இருக்கிறது தெரியாமல் யாராவது உனக்கு ஏமாற்றணும் துரோகம் செய்யணும்னு நினச்சாங்கன்னா அதை அப்படியே அவங்களுக்கே அவங்க வாழ்க்கையில் கொண்டு போய் நான் கொடுத்துருவேன் என் செல்லமே. நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. நான் உன் வீட்டில் உன் கூடவே இருந்து உனக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். வாழ்வில் இருக்கும் ஏற்ற தாழ்வுகளை நினச்சி வருத்தப்படாதே. வாழ்க்கையில் இறக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஏற்றமும் கண்டிப்பாக உனக்கு வரும். உன் மனக்குறைகளை எல்லாம் என்கிட்ட கொட்டி தீர்த்துட்டு நீ அமைதியாக இரு. உன் மனவேதனை எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா மாற்றி கொடுக்குறேன். உன் மனக்குமுறலையும் வருத்தத்தையும் போக்கி உன் கர்மாவின் தீவிரத்தை குறைச்சி உனக்கான சந்தோஷத்தை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல காலம் ஆரம்பமாக போகுது. அது வரைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. கூடிய சீக்கிரமே உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்து உன் கண்களில் நான் ஆனந்த கண்ணீரை வரவழைக்கிறேன். இனிமே உனக்கு ராஜயோகம் ஆரம்பிக்க போது. என் அன்பு பிள்ளையான நீ எப்போதோ செய்த கர்ம வினைகளுக்கு தானே இப்போது தண்டனை அனுபவிக்கிற. கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் நான் முடிவு கட்டிடுறேன். நீ செய்யாத தவறுக்கு யார் உனக்கு சாபம் கொடுத்தாலும் அதை அவங்க பக்கமாக அவங்களுக்கே திருப்பி விட்டுட்டு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. யார் உனக்கு எதிராக பாவம் செஞ்சாலும் பழிய போட்டாலும் அது அவங்களுக்கே போய் சேரும். நடக்கும் எந்த நிகழ்வை நினைச்சும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு உண்மையான உறவாக இந்த வராகி அம்மா கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன். நீ நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ்க்கை நிம்மதியாக வாழ்வதற்கும் நான் வழிகாட்ட போகிறேன். துஷ்டர்களிடமும் துரோகிகளிடமும் நீ எதுக்காகவும் பாதாட வேண்டாம். எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாமல் நீ பொறுமையாக இருந்தினா போதும். உனக்குள்ள நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். ஏதாவது ஒரு வழியில் நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். இந்த வராகி அம்மாவின் அருளால்
அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகான நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். தனியாக இருக்கோமே தவிக்கிறோமேன்ற பயம் உனக்கு வேண்டாம். உன் தவிப்பையும் துடிப்பையும் போக்கி உனக்கான மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் வெற்றிகளையும் கூட இந்த வராகி அம்மா கொடுக்க போகிறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. எல்லாருக்கும் கெட்டது செய்கிறவங்கெல்லாம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறாங்க. நான் எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறேன், நல்லதை தான் செய்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கனேன்னு சொல்லி நீ வருத்தப்பட்டாயல்லவா? கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்லமே. உனக்கே எது சரி எது தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிறத பார்த்து எனக்கு மனசு சந்தோஷமாக தான் இருக்குது. தப்பு செய்கிறவங்க மேலே உன் கவனத்தை நீ வைக்காதே. நீ உன் வாழ்க்கையில் எதை சரியாக செய்யணுமோ அதை மட்டும் யோசித்து சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. தவறு செஞ்சவங்களும் தப்பு செஞ்சவங்களும் துரோகம் செஞ்சவங்களும் இப்போது நல்லா வாழ்வதைப் போல இருந்தாலும் இது நீடிக்கவோ நிரந்தரமாக இருக்கவோ நான் விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக அவங்களுக்கு நான் தண்டனையை கொடுத்தே தீருவேன். அதே போல் உன்னை கஷ்டப்படுத்தினவங்களுக்கும் தண்டனை நிச்சயமாக கிடைச்சே தீரும். உனக்கு பாதுகாவலாக இருக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்துறேன். என் அன்பு பிள்ளையாக நீ அமைதியாக பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். உன் நல்ல குணத்துக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இதே போல் எப்போதும் நீ பொறுமையாக இருக்கும்போது உனக்கான பொக்கிஷமான வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேனேன்னு செல்லமே. ஏற்கனவே நீ வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலும் உன்னை கஷ்டப்படா விடாத அளவுக்கு உனக்கான மன சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அளவுக்கு இந்த வராகி அம்மா உன் வேலைகளை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படவோ விரக்தி அடையவோ குழப்பம் கொள்ளவோ வேண்டாம். நீ தனியாக இருக்கிறதா ஏன் நினைக்கிற? இந்த உலகத்தில் எல்லாருமே அவங்கவங்க தேவை முடியும் போது விலகி போக தான் செய்வாங்க. தேவைக்காக மட்டுமே பழகும் இந்த உலகம் தேவை முடிஞ்சதும் கலண்டுக்கிட்டு போகிறதும் காணாமல் போகிறதும் ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனால் யார் உன்னை விட்டு போனாலும் இந்த வராகி அம்மா நான் உன் கூட தானே இருக்கேன். அன்புக்காக பாசத்துக்காக நல்ல உறவுகளுக்காக ஏங்கும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முன்பாக அடுத்தவங்களுக்கு முன்னுரிமையை கொடுப்பதற்கு முன்பாக நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. யாருக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுக்குறியோ, யாரை மிகப்பெரிய அளவில் நம்புறியோ, யார்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்குறியோ அங்கேருந்து உனக்கு எதிர்மறையான பதில்களும் ஏமாற்றங்களும் தான் கிடைக்கும். யாருக்கும் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காம யாரையும் முழுசாக நம்பவும் வேணாமே செல்லமே. உன்னை நீ நம்பு, உனக்கு அப்புறம் நீ என்னை நம்பு. நான் தான் உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய போகிற தாய். நீ என்னன்னா நான் சொல்கிறத கவனிக்காமல் எப்போ பார்த்தாலும் தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்க. அப்புறம் ஏன் கஷ்டம் வருது, ஏன் ஏமாற்றம் வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் வேடிக்கை பார்க்குற வராகி அம்மா எனக்கு உதவி செய்ய மாட்டியான்னு என்கிட்டயே வந்து கேட்குறாயே, இது நியாயமா? முதல்ல நான் சொன்னதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. என்னை நம்பும்போது நீ உன்னை நம்பும்போது தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல மாற்றங்கள் வரும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை மட்டும் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. நிற்கதியாக நிற்கிறனேன்னு சொல்லி கவலைப்படாத. உனக்கு நிழலாக நானே இருந்து என் ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பேன். எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதை போக்கி உன் துன்பத்தை நீக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருப்பேன் செல்லமே. 1000 கேள்விகள் உன் மனசில் இருந்தாலும் அத்தனைக்கும் விடை கொடுக்க நான் இருக்கேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சேர்ந்து உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். நீ எனக்காக ஏற்றிய தீபத்தையும் உன் பிரார்த்தனைகளையும் நான் ஏற்றுக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இப்போது உனக்கு நல்ல நேரம் கூடி வந்திருக்கு. இந்த சமயத்தில் உனக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி யோசிக்காதே. எது நடந்தால் நல்லா இருக்குமோ, எது நடந்தால் சந்தோஷப்படுவியோ அப்படி உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை யோசிச்சினா அதை நல்லபடியாக
நானே உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அடுத்தவங்க நமக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களா, அடுத்தவங்க நமக்கு ஏதாவது தரமாட்டாங்களான்னு அடுத்தவங்க கிட்ட தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர தன்னிடம் இருப்பதை யாருக்கும் கொடுக்க நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வராகி அம்மா வரம் தரும் தாயாக இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேட்டதை விட அதிகமாகவே நான் நிச்சயமாக உனக்கு அள்ளி கொடுப்பேன். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிடிக்குன்றத இங்கு யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க. ஆனால் இந்த வராகி அம்மா உனக்காக யோசிப்பேன். உன் வாழ்க்கைக்காக யோசித்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக செஞ்சு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராயிக்கோ தங்கமே. நீ என்ன தேடி வரலைனா கூட நான் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைத்தே தீருவேன். நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கும்படியும் மகிழ்ச்சியாய் வாழும்படியும் உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன். உன்னை சுற்றி சுற்றி வரக்கூடிய பிரச்சனைகளையும் உன் மனசுக்குள்ளே இருக்கிற கவலையையும் தள்ளி வச்சுட்டு என்னை நினச்சிக்கிட்டே உன் வேலைகளை எல்லாம் மகிழ்ச்சியோடும் மிகுந்த கவனத்தோடும் செய்ய பழகு. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. உனக்கென படைக்கப்பட்டதை எல்லாம், உனக்காக நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ தவமிருந்து என்கிட்ட வம்படியாக பிடிவாதமாக கேட்ட விஷயங்களையும் நிச்சயமாக உன் கைகளில் நிறைவேற்றி கொடுக்க தான் போகிறேன். நீ சிந்தின கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாத அளவுக்கு நான் உனக்கான மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் கொடுக்குறேன் என் செல்லமே. என்னை நாடி வந்த உன்னை ஆசீர்வதிச்சு உன் கஷ்டத்தை போக்கி கவலையை நீக்கி உனக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மாவை நடத்தி கொடுக்குறேன். நீ அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகளை எல்லாம் போக்கி உன்னை காத்தருளும் தாயாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் என் அருளால் உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரமே உன் நிலைமை மாறப்போகுது. எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ சந்தோஷமாய் சீரும் சிறப்புமாய் பேரும் புகழுமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். நீ செய்த நல்ல செயல்களை யார் மறந்தாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ தொடர்ந்து நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டே என் பிள்ளையாக வாழ தயாராகு. உன் கடமைகளை நீ ஞாபகம் வச்சு சரியாக செய்யும்போது நானே உனக்கு சரியான பாதையை காட்டுவேன். நல்லதையே நினைக்கிற உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும். வாழ்க்கைனா கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதுக்காக கஷ்டப்பட்டு தான் வாழ்வேன், அதுதான் என் தலைவிதி நீயாக நினச்சிக்கிட்டு கஷ்டத்தையே உன் வாழ்க்கையாக ஏற்றுக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. விதின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும் அல்லவா? இதோ உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் விஷயங்களை உன்னிடமிருந்து விலக்கி வச்சு உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சிகளை கொடுக்க நான் வந்துட்டேன். நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் உன் வாழ்க்கையை நீ வாழும்போது என் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னுடைய விடாமுயற்சிக்கும் நீ என் மேலே வச்சிருக்க ஆழமான நம்பிக்கைக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். கூடிய சீக்கிரமே நீ கேட்டதெல்லாம் கிடைக்க பெற்று வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழப்போற. எந்த பிரச்சனையும் சிக்கலும் உனக்கு வராத அளவுக்கு அனைத்தையும் நானே சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். உனக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் நானே சரி செஞ்சு நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க